Hi, நான் தமிழ்ச்செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபன் பண்ணணும், இல்லை ஃபெமிலியாக போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி எங்கேயாவது இடங்கள் இருக்கா என்ற கேள்விக்கான பதில் தான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பைக் எடுத்துகிட்டு பெட்டிகுலோ பின்சன் ஸ்கூலுக்கு நேராக இருக்கிற ரோட், அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் பெட்டிகுலோ கோர்ட்ஸ் அல்லது கச்சேரி இதுகள் இருக்கிற ரோட்டு நீட்டுக்கும் போனீங்கன்னு சொன்னால் போயிட்டு ரைட் கட் பண்ணணும். அந்த இடம் தான் ஃபோர்ட் பார்க், அதாவது ஒல்லாந்தர பழைய இப்ப கச்சேரி இருக்கிற இடம். அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இதுக்கு ஃபோர்ட் பார்க்னு பேர் வச்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. பட் நான் போனது மதிய நேரத்தில் போனீங்கடா உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஈவினிங் டைமோ அல்லது மார்னிங் டைமோ போனீங்கன்னா ஓகேவா இருக்கும். நீங்கள் இந்த பார்க்குக்கு அந்த பக்கமாக ரோட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆத்தங்கரையோடு சேர்ந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக நடக்கிறதோ அல்ல ஃபேமிலியாக ஒரு வாக்கிங் போகிறோன்னு சொன்னால் கூட இந்த பார்க் ஒரு பெட்டர் பிளேஸ். இப்போ நாம் அந்த நடக்கிற பிளேஸுக்கிட்ட போவோம். உண்மையை சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கலாம். இது பின்னேரத்தில் ஒருக்கா நான் போய் பார்த்தது உண்மையில் பெர்ஃபெக்டான ஒரு ஃபீலிங். அப்படியே ஆத்தங்கரையிலேருந்து வர அந்த இதமான காற்றும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கின்ற வியூவும் சேர்த்து அதை ரசித்து கொண்டே நடக்கிறது உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். அப்படி இயற்கை ஒரு ரசிப்பம்னு சொல்லி அந்த குட்டி பாலத்துக்குள்ளே போனேன். என் ஃப்ரெண்டும் பின்னால் ஓடி வந்தான். மேட்டேன்னு சொன்னால் நீங்கள் அந்த தொங்கலில் நின்று கல்லடி பிரிட்ஜையும் இஎம்எஸ் ஹாஸ்பிட்டலையும் தெளிவாக பார்க்கலாம். மற்ற அங்கே நின்று அந்த பறவைகள் அதுக்கான இதய தேடுற அழகையும் ரசித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிறது லகுன் பார்க். இதுக்கு எப்படி போகணும்னு சொன்னால் பெட்டிகுலோ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னிக்கு இருக்கிற ரோட் நீட்டுக்கும் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, அல்லது ட்ரிங்கோ ரோட்டில் போகக்குள்ள முதலாவதாக வர அந்த ரவுண்டை ஒரு டேர்னை போட்டிங்கன்னு சொன்னால் வாரது லகுன் பார்க் தான். இதுக்கு ஆத்தங்கரையோட சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற இது ஒரு ப்ரைவசி பிளேஸாகவும் நீங்கள் கருதி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் இங்கே அவ்வளவா ஆட்கள் போக மாட்டாங்க. மற்றது இங்கே ஈவினிங் டைமில் போனீங்கன்னு சொன்னால் அந்த சன்செட்டும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாகவும் போய்கொள்ளலாம். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பும் அங்கே செய்து வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் வீர நடந்து எங்கே போகிறாருன்னு தெரியுமா? வாங்க, மண்டையில் இந்த கொண்டையை மறந்து சறுக்கிறதுக்கு தான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இப்படி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.